தனித்தனியே மூளை. கதை. மா. முத்துசாமி. நன்று. தீக்கதிர். பேர குழந்தைகள் தாத்தாவை சூழ்ந்து, தாத்தா கதை சொல்லுங்க என்று ஆவலுடன் கேட்கின்றனர். குறும்புக்கார பேரன், இன்னைக்குதான் நல்ல கதை சொல்ல போறீங்களா? ஒரு பேத்தி, தாத்தாவை பேச விடுங்கப்பா. தாத்தா ஆரம்பிக்கிறார். ஒரு வெள்ளைக்காரன் கோயில்ல கொள்ளை அடிச்சான். வெள்ளைக்காரன் சாமியை நடுக்கடலில் போட்டு விட்டு போவான். ராத்திரி பெரியதனக்காரரின் கனவில் சாமி தோன்றுகிறார். நான் கடலில் இருக்கேன், எடுத்து வைங்க. கனவில் சாமி சொல்லுகிறார். பாண்டி, சாமிக்கு நீச்சல் தெரியாதா என கேட்கிறான். ஐயோ, அப்படி சொல்லாதபா, சாமி கண்ணை குத்தும் தாத்தா. பாண்டி, அப்படி இருந்தா 190 பேருக்கு கண்ணே தெரியாது தாத்தா. யாரா உனக்கு பாண்டின்னு பேர் வச்சது? தாத்தா கோபமாக. பேத்தி, பாட்டி தான் பேரு வச்சாங்க. ரமேஷ், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா மூளை இருக்கா, அதனாலதான் சிந்திக்கிறோம். பாண்டி, நீங்க சிந்திக்காம ஏன் பழையதையே சொல்றீங்க? நீங்க உங்க பாட்டியிடம் கேளுங்க. இந்த தாத்தா சொல்றதெல்லாம் அப்படியே நம்புங்க. எதுவாக இருந்தாலும் நானே சிந்திச்சு பார்க்கணும். ஆசிரியர் சொல்லும் மாதிரி மூளை கசக்கணும். அனைத்து பேரக்குழந்தைகளும் தாத்தாவை பார்க்க அவர் தலை குனிந்து விட்டு சிரித்தார். Ready to let us go Raghunathan, Srinivasan channel.